உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 22 அத்தியாயம் 15 முதல் திருவசனங்கள். அக்காலத்தில் பரிசேயர்கள் எப்படி இயேசுவை பேச்சில் சிக்க வைக்கலாம் என சூழ்ச்சி செய்தார்கள். தங்கள் சீடரை ஏரோதியருடன் அவரிடம் அனுப்பி, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கேற்ப கற்பிப்பவர், ஆள் பார்த்து செயல்படாதவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா, நீர் என்ன நினைக்கிறீர் என எங்களுக்கு சொல்லும் என்று அவர்கள் அவரை கேட்டார்கள். இயேசு அவருடைய தீய நோக்கத்தை அறிந்து கொண்டு, வெளிவேடக்காரரே, ஏன் என்னை சோதிக்கின்றீர்கள்? வரி கொடுப்பதற்கான நாணயம் ஒன்றை காட்டுங்கள் என்றார். அவர்கள் ஒரு தெனாரியத்தை அவரிடம் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு, ஆகவே சீசருக்குரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்குரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சீசருக்குரியதை சீசருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடுங்கள் என்கின்றார் இயேசு. இயேசுவின் இந்த வார்த்தைகள் கடவுளுக்குரியது எது என்று சிந்திக்க நம்மை அழைக்கின்றன. மேலும் அதை கடவுளுக்கு கொடுக்க நாம் தயாராக இருக்கின்றோமா என்று சவாலும் விடுக்கின்றன இயேசுவின் வார்த்தைகள். இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த புதுப்பிக்கப்பட்ட அருங்குடை இந்த பீடத்தில் முதன்முறையாக நான் திருப்பலி வைப்பது குறித்து எனக்கு மிக்க இன்றைக்கு அருமையான ஒரு கருத்து இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி நான் இங்கே வரும்போது பிஷப்ஸ் ஹவுஸ்க்கு போயிட்டு வந்தேன். நம்முடைய ஆயர் இல்லம் ஃபாதர் சுந்தரராஜ் அவளை சந்தித்தேன். அப்போ தான் அவருக்கு பிறந்த நாளுன்னு தெரியும். அவங்கள நாங்களும் விஷ் பண்ணோம். அப்போ சொன்னேன், இந்த மாதிரி அருங்குடைக்கு வந்திருக்கிறேன்றப்ப, வருகிறேன் பூசைக்கு அப்படின்னு போய் எல்லா மக்களையும் கேட்டால் சொல்லுங்கள், ஃபாதர் ஆல்பர்ட்டையும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள், எனக்காக ஜெபிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் தந்தை அவர்கள் முன்னாடி திருப்பலியில் சொன்னது போல் தொடர்ந்து அவளுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நமக்கு மிகவும் பரிச்சயமான வார்த்தைகள். சீசருக்குரியதை சீசருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடுங்கள். இது கேட்குறப்ப ரொம்ப சிம்பிளாக தெரியுது. ஆனால் அதில் ஆழமான பல கருத்துக்கள் இருக்கின்றன. இயேசுடைய வாழ்வில் நாம் நற்செய்தியில் பார்ப்பது போல பல இடங்களில் பல சமயங்களில் இந்த பரிசேயர்கள், அந்த மறைநூல் அறிஞர்கள், சட்ட வல்லுநர்கள் எல்லோரும் இயேசுவிடம் வந்து வாதம் செய்கின்றார்கள், தர்க்கம் செய்கின்றார்கள் பல காரியங்கள் குறித்து. மத்தேயு நற்செய்தியிலேயே 21 மற்றும் 22 அதிகாரங்களில் பல இடங்களில் நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் அதிகாரத்தை குறித்தும், உயிர்ப்பு அதனை குறித்தும், மோயிசனின் சட்டத்தை குறித்தும் இந்த பரிசேயர்கள், மறைநூல் வல்லுநர்கள் இயேசுவிடம் தர்க்கம் செய்வதை நாம் பார்க்கின்றோம். இன்று அவர்கள் அந்த பரிசேயர்கள் தங்களுடைய சீடர்களையும் ஏரோதியோரோடு சேர்ந்து இயேசுவிடம் அனுப்புகின்றார்கள், இயேசுவையும் ஒரு சிக்கலில் மாட்டி வைக்க வேண்டும் என்று. என்ன கேள்வி கேட்கின்றார்கள்? சீசருக்கு வரி கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? இதில் ஆம் என்றாலும் பிரச்சனை, இல்லை என்றாலும் பிரச்சனை. ஆம் என்றால் என்ன நடக்கும்? இயேசு அந்த ரோமையர்களுக்கு, அந்த இஸ்ராயல் மக்கள் அடிமைகளாக இருக்கின்றார்கள், அதை நியாயப்படுத்தி பேசுகின்றார். ஆம், நாம் வரி கொடுப்பது முறைதான் என்று நம்மை அடிமைகளாகவே இருக்க சொல்லுகின்றார். அந்த அரசருக்கு பயந்து செயல்படுகின்றார் என்ற ஒரு குறைபாடு வரும். ஏனெனில் பொதுவாக அந்த மக்கள் எல்லோரும் அந்த ரோமை அரசிற்கு எதிராகத்தான் இருந்த அந்த ஒரு காலகட்டம், ஒரு சூழல். எனவே அரசருக்கு வரி செலுத்துங்கள் என்று சொன்னால் அந்த பிரச்சனை, செலுத்த வேண்டாம் என்று சொன்னால் இவர் அரசருக்கு எதிராக சதி செய்கின்றார், கலகம் செய்கின்றார், தீவிரவாதத்தோடு இவர் இணைந்து போகின்றார் என்று சொல்லி அவ்வாறாக அரசியல் குற்றத்தை அவர் மீது சாட்டலாம். இந்த ஒரு சிக்கலான சூழ்நிலையில்தான் இயேசுவிடம் வந்து அவள் கேட்கின்றார்கள்.
இயேசு அவருடைய வெளிவேடத்தனத்தை பார்த்து அவர் முறையிடுகின்றார், கண்டிக்கின்றார். ஏனெனில் அவர்கள் முதலில் இயேசு என்ன சொல்லுகின்றார்? போதகரே, நீர் உண்மை உள்ளவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கேற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் இது வெறும் வெளிவேடம் என்பது இயேசுவிற்கு தெரியும். ஏனெனில் அவர்கள் இயேசு பேசுவது உண்மையிலேயே உண்மை என்று ஏற்றுக்கொண்டிருந்தால் அவரை தங்களுடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்டு அந்த இயேசுவின் வார்த்தைகளுக்கு ஏற்ப அவர் நடந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் நடக்கவில்லை. எனவே அவர்கள் வார்த்தைகள் வேறு, அவருடைய உள்ள எண்ணம் வேறு என்பதை அவர் உணர்ந்து கொண்டுதான் சூழ்ச்சியோடு ஏன் இந்த கேள்வி கேட்கின்றீர்கள் என்று இயேசு கடிந்து கொள்ளுகின்றார். இயேசு எப்போதுமே இந்த வெளி வேடத்தையும் அல்லது நானே சரி, நானே நீதிமான் என்ற ஒரு சிந்தனை போக்கையும் அவர் எப்போதுமே சாடுபவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த வெளி வேடம், இந்த டூப்ளிசிட்டி, போலித்தனம், இவற்றையெல்லாம் அவர் வெறுக்கின்றார். யதார்த்தமான உண்மை நிலையை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். இந்த வெளி வேடம் இருக்கும்போது அது நம்முடைய கண்களை மறைத்து விடுகிறது. அது நம்மை ஆணவத்திற்கு இட்டு செல்லுகிறது. நம்முடைய உண்மை நிலையை நாம் அறிய முடியாமலே போய்விடுகின்றது. இந்த வெளிவேடமும் இந்த போலித்தனமான இந்த ஆன்மீகமும் நம்மை ஆணவத்திற்கு இட்டு செல்லும். மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து நான் எவ்வளவு சிறந்தவன், நான் ஒருவன் தான் நீதிமான் என்றெல்லாம் நம்மையே நாம் தவறாக நினைத்து கொண்டு அந்த ஒரு மாயையில் வாழ முயற்சி செய்வோம். நம்மை சுற்றி ஒரு சுவற்றை எழுப்பி கொண்டு அந்த சுவற்றிற்கு அப்பால் இருக்கக்கூடிய மக்களையும் பார்க்க மாட்டோம், அந்த மக்களை படைத்த கடவுளையும் நாம் பார்க்க மாட்டோம். எனவே இப்படிப்பட்ட அபாயம் நிறைந்த ஒரு சிந்தனை போக்கு ஆன்மீகத்தை இயேசு வெறுக்கின்றார். இயேசு இந்த ஆணவத்தை பற்றி, தற்பெருமை பற்றி பல இடங்களில் அவர் கடிந்து கொள்கின்றார். நாம் பல காரியங்களை வாழ்க்கையில் சாதித்திருக்கலாம், ஒரு சில நல்ல காரியங்கள் செய்திருக்கலாம், வாழ்க்கையில் உழைத்து முன்னுக்கு வந்திருக்கலாம், நல்ல நிலையில் இருக்கலாம். இதை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைவது அல்லது இறைவனுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி சொல்வது, ஒரு திருப்தியோடு வாழ்வது என்பது ஒன்று. ஆனால் இது என்னால் மட்டும்தான் முடிந்தது, நான் மட்டும்தான் இதை செய்தேன், வேறு யாராலும் இதை செய்ய முடியாது என்று நினைப்பது ஆணவம். இந்த ஆணவம் உண்மையிலேயே எதிலிருந்து வருகிறது என்று சொன்னால் அறியாமையிலிருந்து தான் இந்த ஆணவம் வருகிறது. என்ன அறியாமை? என்னுடைய வாழ்வின் நிறைவிற்கு கடவுளும் கடவுளால் படைக்கப்பட்ட மற்ற மக்களும் இருப்பதால் தான் என்னுடைய வாழ்வே சாத்தியமாகிறது என்ற அடிப்படையான உண்மையை உணராத அந்த ஒரு அறியாமையிலிருந்து தான் இந்த ஆணவம் வருகிறது. அதைத்தான் சொல்வார்கள், அரகன்ஸ் இஸ் த ரிசல்ட் ஆஃப் இக்னரன்ஸ். அறியாமையின் பல வடிவங்களில் ஒன்று இந்த ஆணவம் என்று. இன்று நாம் வாழ்வில் உழைத்திருக்கலாம், நிறைய காரியங்கள் சாதித்திருக்கலாம். ஆனால் அந்த உழைப்பிற்கு பின்னால் கடவுளுடைய கரமும் ஆசிரும் இல்லை என்று சொன்னால் நாம் எதையுமே சாதித்திருக்க முடியாது. நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அந்த உழைப்பை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும். எனவே தான் விவசாயிகள், இந்த விவசாய தொழில் செய்பவர்கள் மிக எளிதாக உணர்ந்து கொள்வார்கள். அவர்கள் இரவும் பகலுமாக வயலில் வேலை செய்தாலும் பெய்ய வேண்டிய நேரத்தில் சரியான மழை பெய்தால்தான் அவருடைய வேலைக்கு, அவருடைய உழைப்பிற்கு பலன் இருக்கும். தேவையில்லாத நேரத்தில் அதிகமாக மழை பெய்தாலும் சரி, அல்லது தேவையான நேரத்தில் மழை பெய்யாமல் இருந்தாலும் சரி, அவருடைய உழைப்பிற்கு எந்த விதமான பயனும் கிடைக்காது. அந்த மழையை யார் கொடுப்பது? இறைவன் தான் கொடுக்கின்றார். எனவே தங்களுடைய உழைப்பை எல்லாம் இறைவன் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி இந்த விவசாய பெருமக்கள் எளிதாக அவர்கள் உணர்கின்றார்கள். அதே தான் எல்லோருடைய வாழ்விற்கும் பொருந்தும். மேலும் நான் எனக்கு ஒரு நியாயம், அடுத்தவருக்கு ஒரு நியாயம் என்று நான் வைத்து வாழக்கூடாது. அந்த பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் எல்லோரும் மற்றவர்கள் சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று பார்ப்பார்கள். ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க மாட்டார்கள். அப்படியே கடைபிடித்தாலும் மக்கள் தங்களை போற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு சில காரியங்களை செய்தார்கள். அவரிடமிருந்து அந்த இரட்டை வேடம் அல்லது அவரிடமிருந்து அந்த ஒரு போலித்தனத்தை இயேசு பல சமயங்களில் சாடுவதை நாம் பார்க்கின்றோம். போலித்தனம், டூப்ளிசிட்டி. இந்த நாட்களில் இந்த போலித்தனத்திற்குத்தான் ஒருவேளை அதிகமாக மதிப்பு இருக்கிறதோ என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். எங்கே பார்த்தாலும் பாருங்கள் டூப்ளிகேட் இல்லையா? அந்த ரியல் ஒரிஜினலை விட இந்த டூப்ளிகேட் தான் அதிகமாக ஒரு மதிப்பு இருப்பதை போல நமக்கு தெரிகிறது. சார்லி சாப்ளின் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஆங்கில திரைப்பட நடிகர். அவர் வாழ்ந்த சமயத்தில் ஒரு மாறுவேட போட்டி நடத்தினாங்களாம். அந்த மாறுவேட போட்டிக்கு தலைப்பு என்னது? சார்லி சாப்ளின் போல வேஷம் அணிந்து நடிக்க வேண்டும். அப்படிதான். அதை கேள்விப்பட்டோன்னே சார்லி சாப்ளின் ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஆர்வம், சரி நம்மளும் போய் அந்த போட்டியில் கலந்துக்கலாம், யாருக்கும் தெரியாமல் என்ன அதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் வந்தது, அந்த போட்டி வந்தது. அவர் சார்லி சாப்ளின் போல் நிறைய பேர் உடை அணிந்து வேஷம் அணிந்து நடித்து காட்டினாங்க, பேசினாங்க. அதில் சார்லி சாப்ளின் இவரும் போய் நடிச்சுட்டு பேசிட்டு வந்தார். கடைசியில் அந்த போட்டியோட முடிவு சொன்னப்போ சார்லி சாப்ளினுக்கு 3வது பரிசு கிடச்சிதான். ஆக சார்லி சாப்ளின் போல் நடித்த மற்றவங்களுக்கு முதல் பரிசு, 2வது பரிசு, உண்மையான சார்லி சாப்ளினுக்கு 3வது பரிசு. ஆனால் அந்த 3வது பரிசு கிடைத்தது சரிதான். ஆனால்
தொடர்ந்து அந்த முதல் பரிசு பெற்ற சார்லி சாப்ளின் மாதிரி இருக்க முடியுமா? முடியாது. அந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட மக்களை, அந்த நடுவர்களை ஒருவேளை அவர் ஏமாற்றியிருக்கலாம். தொடர்ந்து ஏமாற்ற முடியுமா? முடியாது. ஆக இந்த போலித்தனம் ஒருவேளை ஒரு சில காலங்களில் ஒரு சிலருக்கு நாம் ஏமாற்றலாம், அது வெற்றி போல் தெரியும். ஆனால் தொடர்ந்து அந்த போலித்தனம் நிலைக்க முடியாது என்பதை நாம் உணர்கின்றோம். அதே தான் ஆன்மீகத்திலும். இந்த ஆன்மீகத்திலும் இந்த போலித்தனம் இருக்க முடியாது. அதே போல இயேசு இந்த இரட்டை வேடத்தை அவர் சாடுகின்றார். எனக்கு ஒரு நியாயம், அடுத்தவருக்கு ஒரு நியாயம். இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக எளிதாக பல சூழல்களை நம்ம பார்க்குறோம். நம்ம செய்யக்கூடிய உண்மையிலேயே ஒரு பெரிய குற்றமாக இருந்தால் கூட அதை குறைவுபடுத்தி ஏதோ ஒரு வீக்னஸ், ஏதோ ஒரு தவறு, இது எல்லாரும் செய்கிறதானே அப்படின்னு சொல்லி அதை குறைத்து மதிப்பிடுகின்றோம். நம்ம அந்த தப்பு செஞ்சுருந்தா அல்லது நம்மளுடைய சார்ந்தவர்கள் அந்த தப்பை செஞ்சுருந்தா அது உண்மையிலே பெரிய தவறாக இருக்கலாம், ஆனால் அதை குறைத்து மதிப்பிடுவோம். ஆனால் மற்றவர்கள், குறிப்பாக நமக்கு பிடிக்காதவர்கள் செய்த ஒரு சிறிய தவறை கூட மிகைப்படுத்தி பேசுகிறோம். அதை எப்படி அவன் செய்ய முடியும், இதை எப்படி செய்ய முடியும் என்று சொல்கின்றோம். அது எதை காட்டுகிறது? நமக்கு ஒரு நியாயம், அடுத்தவர்களுக்கு ஒரு நியாயம்.